போக்கோல இருந்து C50 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல போனோட பேக் சைடு நமக்கு பிளாஸ்டிக் பேக்ல தராங்க. லெதர் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் டிசைன் உள்ள கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே பத்தி பேசும்போது இதுல ஒரு 6.52 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 400 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போதும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் கிளாஸும் ஃப்ரண்ட் சைடுல கொடுத்திருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே தான். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மீடியாடெக்கோட Helio A22 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு IMG PowerVR GE அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச முன்னாடி இதோட OS பத்தி பார்த்துடலாம். இந்த போன்ல Android 12க்கான Go எடிஷன் ரன் ஆகுது. ரொம்ப லைட்டான ஸ்கின் உள்ள ஒரு OS தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ப்ராசரால இந்த OS ரன் பண்றதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி ஹெவியான ஆப்ஸ்லாம் ரன் பண்ண முடியாது. குட்டி ஆப்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்த்தா கேஷுவலான சில கேம்ஸ் மட்டும் தான் விளையாட முடியுங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி இந்த போன் வந்து 2GB RAM with 32GB ஸ்டோரேஜ் மற்றும் 3GB RAM with 32GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR 4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் eMMC 5.1 ஆக வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 512GB எக்ஸ்டெண்ட் அப் பண்ணலாம். இது டெடிகேட் சிம் கார்டு தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 8 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. F2.0 அப்பாச்சில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவதாக ஒரு டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 5 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த ஃபோனுக்கு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. P2A நானோ கோட்டிங் சப்போர்ட் தராங்க. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் பேக் சைடில் இருக்குது. இது இப்போ 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், டாப் போர்ட் லவுட் ஸ்பீக்கர்ஸ், FM ரேடியோ மாதிரி விஷயங்களும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. ஆனால் டூயல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் தராங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜிங் டைம் ரொம்ப எடுத்துக்கிடும். கலர்ஸ் பொறுத்தவரை இந்த போக்கோட C50 வந்து கண்ட்ரி கிரீன், ராயல் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 2GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 6499க்கும் 3GB RAM வெர்ஷன் வாங்கும்போது 7299 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சும்மா வாட்ஸ்அப் மாதிரியான 1-2 ஆப்ஸ் தான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். மற்றவங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த போக்கோட C50 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழ் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.